எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி. இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸ் பிளானிங்கிற டாப்பிக்கில் நிதி ஆயோக்குங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நிதி ஆயோக்குங்கிற ரொம்பவே முக்கியமான டாபிக். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் இந்த பிளானிங்கில் கடைசி டாப்பிக்காக இருக்க போது. இதுக்கப்புறம் நம்ம பிளானிங்கை விட்டுட்டு அடுத்த டாபிக் போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்பவே முக்கியமான டாபிக். ஓகேவா? எதுக்காக நிதியை கொண்டு வந்தாங்க, பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் என்ன, இதோட கோர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன் வர எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நிதி ஆயோக் பிஎம் ஆகஸ்ட் 15, 2014 அனௌன்ஸ் பண்ணுவார். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருக்க பிளானிங் கமிஷனை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் January 1, 2015 நிதி ஆயோக் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எதுக்காக எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ இருக்க எக்கானமியும் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க எக்கானமியும் ஒன்று கிடையாது. ஸோ அந்த பிளானிங் கமிஷன் இப்போ நமக்கு டெவலப்மெண்ட்டை கொடுக்காது. 5 இயர்ஸ் பிளானிங் கமிஷனுங்கிறது நமக்கு டெவலப்மெண்ட் கொடுக்காது. ஸோ அதை ரிப்ளேஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஐஇஓ ரெக்கமெண்டேஷன் மூலமாக, ஓகேவா? ஐஇஓனா நேற்றே நம்ம பார்த்தோம், இண்டிபெண்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸ். ஓகேவா? இது ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் இது உருவாக்கப்பட்டு, அதுக்கப்புறம் ஐஇஓ டிஎம்இஓ கூட போய் சேர்ந்துருப்பாங்க. பட் ஐஇஓ ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் இது நிதி ஆயோக்குங்கிறத எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா சென்டர் அண்ட் ஸ்டேட்டோட ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி டாப் டவுன் அப்ரோச், சென்ட்ரலைஸ்டு பிளானிங்காக இருக்குது, அதை டீசென்ட்ரலைஸ்டாக ஆக்கணும். பாட்டம் அப் அப்ரோச்சாக மாற்றணும். டாப் டவுன் அப்ரோச்சாக இருக்குது, பாட்டம் அப் அப்ரோச்சாக மாற்றணும். அப்புறம் டெமோக்ரட்டிக் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இது இப்போ இருக்க டெமோக்ரட்டிக், இதுக்கு முன்னாடி இருக்க டெமோக்ரஸியும் ஒன்றும் கிடையாது. எக்கனாமி ஷிஃப்ட் ஆயிடுச்சு, டெக்னாலஜி இப்போ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ எதுவுமே இப்போ அப்போ இருக்கிற மாதிரி இப்போ இல்லை. ஓகேவா? வி ஆர் நாட் டுடே லைக் 50 years பிஃபோர். ஸோ அதனால நிதி ஆயோக்குங்கிற ஒரு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. ப்ரொமோட்டிங் கோர் ஃபிலாசபி என்னென்னா, ப்ரொமோட்டிங் டீம் இந்தியா. ஓகேவா? எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அதுமாதிரி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டோட ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணது. ஓகேவா? அப்புறம் மூவிங் ஃப்ரம் ட்ராடிஷ்னல் பிளானிங் டு நிதி ஆயோக். ட்ராடிஷ்னல் பிளானிங், அவுட் ஆஃப் ட்ராடிஷனல். ஓகேவா? அவுட் ஆஃப் ட்ராடிஷன்லேருந்து நிதி ஆயோக்குன்னு சொல்லிட்டு, அவுட் ஆஃப் ட்ராடிஷன் பிளானிங் கமிஷன் ஒரு ட்ராடிஷனாகவே இருந்துச்சு இந்தியாவுக்கு. அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். அப்போ தான் நம்ம டெவலப்மெண்ட்டை சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும். ஓகேவா? பிளானிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கப்புறம் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதில் நிறை குறைகள் இருக்கும். அதை மானிட்டர் பண்ணி எவாலுவேஷன் பண்ணி அடுத்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 5 years ஆகக்கூடாது. வருஷம் நம்ம பிளானிங் அதில் என்ன நிறை குறைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ரீஇம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் முக்கியம். அதுதான் இதில் அதுக்காக தான் நிதி ஆயோக்குங்கிற ஒரு பாடி கொண்டு வந்திருப்பாங்க. நிதினா என்னென்னா, நிதினா பாலிசி. ஓகேவா? ஆயோக்னா கமிஷன். ஸோ பிளானிங் கமிஷன் சேஞ்ச் இன்டு பாலிசி கமிஷன். ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். From Planning Commission to Nidhi Aayog. ஓகேவா? Planning Commission to Nidhi Aayog, a shift towards cooperative federalization and empowering states. ஓகேவா? கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலைசேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகேவா? கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலைசேஷன் என்ன? சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், ஓகேவா, யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலைசேஷன் இப்போ முன்னாடி மாதிரி எல்லாமே சென்ட்ரல்லேருந்து வரது இல்லை. ஸ்டேட்டும் சில விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க. அவங்களும் லிட்ரலி அவங்களும் முக்கியத்துவத்தை எதிர்பார்க்குறாங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலைசேஷனுங்கிறது கிரியேட் ஆகணும். ஃபெடரலைசேஷன் அவங்களும் எதிர்பார்க்கறதுனால. ஓகேவா? அதே மாதிரி ஃப்ரம் ஐஇஓ பிஇஓ டு டிஎம்இஓ. ஐஇஓ பிஇஓ இருக்குல்ல, அதாவது இண்டிபெண்டன்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸும் ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ஆஃபீஸும் டிஎம் ஆர்கனைசேஷனும் டிஎம்இஓ, அதாவது டெவலப்மெண்ட் மானிட்டரிங் எவாலுவேஷன் ஆஃபீஸ் கூட சேர்ந்துடும். ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. இது எதுக்காகனா, மானிட்டர் பண்ணவும், எவாலுவேஷனை எப்படி எவாலுவேட் பண்ணவும், எப்படி போயிட்டுருக்கு, இது இன்னும் எப்படி ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியதாக. இதுதான் அந்த மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் கமிட்டி தான் இந்த ஐஇஓ பிஇஓ, அதை டிஎம்இஓ மாற்றுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த விஷன் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா விஷன், அதாவது பிளானிங் கமிஷன் டு நிதி, இதுதான். ஓகேவா? அதாவது டு டிரான்ஸ்ஃபார்ம் டெவலப்மெண்ட் அஜெண்டா த்ரூ எ paradigm shift summarized by the slogan from planning to nidhi. Okay,
அதாவது டெவலப்மெண்ட் அஜெண்டா ஆஃப் இந்தியா, அதாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க. அது இப்போ ரோல் ஆஃப் நிதி ஆயோக் வந்து கேட்டலிஸ்ட். ஓகே, இது வந்து முக்கியமானது. அதாவது ஃபங்க்ஷன் ஆஸ் அ கேட்டலிஸ்ட்டுங்கிறாங்க. நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம், ஈஸ்ட் வந்து ஒரு கேட்டலிஸ்ட்னு சொல்லிட்டு. எதுக்குன்னா ஈஸ்டில் வந்து சைமேஸ் கேட்டலைஸ்ன்னு சொல்லிட்டு 2 என்சைம் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா ஃபெர்மெண்டேஷனுக்கு வந்து ஃபெர்மெண்டேஷனை வந்து ஸ்பீடப் பண்ணும். ஓகேவா, பூஸ்ட் அப் த ஃபெர்மெண்டேஷன். எது அந்த சைமேஸ் கேட்டலைஸுங்கிறது, ஈஸ்டில் இருக்க சைமேஸ் கேட்டலைஸுங்கிறது ஃபெர்மெண்டேஷனை வந்து பூஸ்டப் பண்ணும். அதே மாதிரி தான் டெவலப்மெண்ட்டை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு நிதி ஆயோக் வந்து ஒரு பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணுதுங்கிறாங்க. ஓகே, ஆஃப்டர் தட் ஃபவுண்டேஷனல் பில்லர்ஸ், கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலைசேஷன், நாலேஜ். ஓகே, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலைசேஷன் அதான் சொல்கிறாங்க, யூனியன் அண்டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலைசேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, எம்பவரிங் ஸ்டேட்ஸ் ஆஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இன் நேஷனல் டெவலப்மெண்ட். ஓகேவா, நேஷனல் டெவலப்மெண்ட் வந்து ஸ்டேட்டு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் அளிக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்கணும்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலைசேஷன் இருக்கணும். ஓகேவா, 2 பேரும் வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணணும். அந்த நாலேஜ் ஹப். ஓகேவா, நாலேஜ் ஹப்னா என்ன, திங்க் டேங்க். அதாவது இப்போது அபிஜித் பானர்ஜி, அதாவது பாவர்ட்டி அலிவேஷன் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார். எஸ்தர் தஃப்லோ, ரகுராம் ராஜன். இந்த எஸ்தர் தஃப்லோ, ரகுராம் ராஜன்லாம் வந்து நம்ம எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் தமிழ்நாட்டில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இவங்க வந்து ரோல் ப்ளே அவங்க வந்து ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சு வந்து இப்போ பாவர்ட்டி அலிவேஷன் எடுத்துக்கோங்க, வறுமை ஒழிப்புக்கு. இப்போ அந்த பாவர்ட்டி அலிவேஷனுக்கு நம்ம ஒரு ஸ்கீம் ஒரு பாலிசி வந்து சென்ட்ரல்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ அபிஜித் பானர்ஜி வந்து பாவர்ட்டி அலிவேஷனுக்கு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. இப்போ அவரை வச்சு அந்த ஸ்கீமோ ஒரு பாலிசியோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது அது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அதோட ரிசல்ட்டும் வந்து கிடைக்கும், ரிசல்ட்டும் வந்து நல்லாவே கிடைக்கும். ஓகேவா, நல்லாவே அதோட ரிசல்ட் இருக்கும். ஸோ தேட்ஸ் வை இதை வந்து நாலேஜபிள் ஹப்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஆஃப்டர் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், கொலாபரேட்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் பிளாட்ஃபார்ம். ஓகேவா, அதாவது எல்லோரும் சேர்ந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் சேர்ந்து கொலாபரேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் பிளாட்ஃபார்மாக இது வந்து உருவாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து மானிட்டரிங் ப்ராக்ரஸில் வந்து கொலாபரேட்டிவாக 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. அண்ட் சேஞ்சிங் கவுண்டர்ஸ் ஆஃப் இந்தியா, த நீட் ஃபார் சேஞ்ச். ஓகேவா, நீட் ஃபார் சேஞ்ச், டெமோக்ராட்டிக் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் என்னென்னா இப்போ இருக்க பாப்புலேஷன் முன்னாடி இல்லை. நம்ம வந்து சுதந்திரம் கிடைக்கும் போது நம்ம 30 கோடி பீப்புள் இருந்தாங்க. ஓகேவா, இப்போ அப்படியா 121 கோடி. லிட்ரலி 2011 லாஸ்ட்டாக எடுக்க பாப்புலேஷன் ரிப்போர்ட்டில் வந்து 121 கோடி. பட் இப்போ வந்து நம்ம 180 லிட்ரலி வந்திருப்போம். ஐ திங்க் 140 தாண்டி இருப்போம். பட் வந்து அதுக்கு வந்து நம்ம போதுமான அப்போ இருக்க பாலிசி வச்சு அப்போ இருக்க அந்த பிளானிங் கமிஷன், இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை வச்சு இப்போ இருக்க டெவலப்மெண்ட்டை வந்து உறுதி பண்ண முடியாது. ஓகேவா, so we need to change. Okay, we are not today like 50 years before. That's why we have to change the policy. Okay, we have to change the commission to planning to நிதி. ஓகேவா, அதுதான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அண்ட் யூத்தும் அதே மாதிரி தான், யூத்தும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஓகேவா, யூத்தோட பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கேற்றாப்புல பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். அது வந்து எதில் வரும்னா லிட்ரலி ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே, அதுவும் டெமோக்ராட்டிக் ஷிஃப்டில் தான் வரும். ஸோ இந்த ஆஸ்பிரேஷன் லெவல், பப்ளிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹாவ் ஷிஃப்டட் ஃப்ரம் ஸ்கேர்சிட்டி அண்ட் சர்வைவல் டு சேஃப்டி அண்ட் சர்ப்ளஸ். ஓகேவா, ஸ்கேர்சிட்டி வறுமையிலையும் பற்றாக்குறை இதிலலாம் வந்து சர்வைவல் பொழைச்சா போதும் அப்படின்னு இருக்கிறதுலேருந்து நம்ம வந்து சேஃப்டி சர்ப்ளஸாக வந்து நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கொண்டு வந்திருக்கிறது தான். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், எக்கனாமிக் ஷிஃப்ட். ஓகேவா, அதே தான், இதுக்கு முன்னாடி இருக்க எக்கானமி நம்ம இல்லை, இப்போ இருக்க ஜிடிபி க்ரோத் அப்போ நம்ம இல்லை. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் அப்போ நம்ம அதிகமாக ஜிடிபி வந்து இது எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஜிடிபி வந்து அதிகமாக சர்வீஸ் செக்டார் தான். ஸோ லிட்ரலி வந்து நம்ம எக்கனாமிக்லேயும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஓகேவா, அதாவது என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பெண்டர் ஓவர் 100 டைம்ஸ். ஓகே, 10,000 crore to 100 lakh crore மாறிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, இந்த பிளான் 12th பிளானில் வந்து 43 lakh இஸ் மேசிவ். 43 lakh crore இருந்தது. ஃபஸ்ட்டு பிளானில் வந்து 2,400 crore இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேவா,
இதெல்லாம். ஸோ எக்கனாமிக் ஷிஃப்ட் வந்து எக்கனாமியே வந்து டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்த எக்கானமி நம்ம இல்லை. ஸோ வந்து அதே பிளானிங் வந்து நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனங்கிறாங்க. தேட்ஸ் வை வி ஆர் இம்ப்ளிமெண்டட் திஸ் அண்ட் ஷிஃப்ட் இன் த ப்ரைவேட் செக்டர். Maturation. Okay, the private sector has evolved into a vibrant dynamic force operating at global scale. இப்போ அதாவது ப்ரைவேட் செக்டாரோட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மோனோப்புலி ஆன பப்ளிக் செக்டாரை நம்பி தான் இருந்தோம். 1991 அப்புறம் எல்பிஜின்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுலேருந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பிளானிங் வந்து ப்ரைவேட்டைசேஷனுக்கு ஏற்றாப்புல இருக்கணும். ஓகேவா, தனியார் துறை வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. அதை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அது மார்க்கெட்டில் வந்து அது வந்து மக்களுக்கு உபயோகப்படுற அளவுக்கு பிளானிங்கும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ தேட்ஸ் வை அதையும் சொல்கிறாங்க, ஷிஃப்ட் இன் த ப்ரைவேட் செக்டர். ஓகேவா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். Catalyst strategy. Government should transition from being the provider of losses to catalyst entrepreneur. ஓகேவா, கேட்டலிஸ்ட் அதே தான் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து கேட்டலிஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகணும். ஓகேவா, நிறைய செல்ஃப் எம்ப்ளாய்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ கேட்டலிஸ்டாக கவர்மெண்ட் வந்து ஆக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெல்ஃபேர்லேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபோக்கஸஸ் ஆன் குளோபலைசேஷன். ஓகே, குளோபலைசேஷனில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, வி ஆர் நாட் சேம் அஸ் பிஃபோர். ஓகே, இதுக்கு 1991 அப்புறம் குளோபலைசேஷனுக்கு டேம் இம்ப்ளிமெண்ட்டுக்கு அப்புறம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வந்திருக்கும். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கும். ஃபாரின் பாலிசி நிறைய எடுத்து பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ வந்து இன்டர்நேஷ்னலில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய எக்கானமி. ஸோ வந்து குளோபலைசேஷன் மார்க்கெட் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்குது. ஸோ அதுக்கேற்றாப்புல வந்து பாலிசிஸ் இருக்கணும். தேட்ஸ் வை அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். என்ஹான்ஸ்டு ரோல் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது ஸ்டேட்ஸ் நோஸ் பெட்டர் தென் சென்ட்ரல் வாட் தியர் பீப்புள் வாண்ட். அதுதான். ஓகேவா, சென்ட்ரலில் கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட்டுக்கு தெரியும் அவங்களோட மக்கள் வந்து என்ன வந்து அவங்களோட மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது. ஓகேவா, நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் நம்ம டைவர்சிட்டி கண்ட்ரி. ஓகேவா, ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணுவோம், ஒவ்வொரு ஃபுட்டு சாப்பிடுவோம், ஒவ்வொரு மாதிரி நம்ம வாழ்வாதாரமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஸ்டேட்டுக்கு தான் தெரியும் என்ன தேவைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்றாப்புல பாலிசிஸ் மேக்கிங் பண்ணணும். ஓகேவா, பாட்டம் அப் அப்ரோச்சாக இருக்கணும். அதே மாதிரி தான் அம்பேத்கர் சொல்கிறாங்க அன்ரீசனபிள் டு சென்ட்ரலைஸ்டு பவர்ஸ். ஓகேவா, எல்லா இதுலேயுமே வந்து யூனிஃபார்மிட்டியை வந்து எதிர்பார்க்க முடியாது. வேர் யூனிஃபார்மிட்டி இஸ் நாட் எசென்சியல். நம்ம வந்து யூனிஃபார்மிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. அதாவது சென்ட்ரலைஸ்டு பவராக ஆக்கக்கூடாதுங்கிறாங்க. ஸ்டேட்டே வந்து அந்த கண்ட்ரோல் இருக்கட்டும். எதுக்குன்னு சென்ட்ரலைஸ் பவரை ஆக்கி அதை டீசென்ட்ரலைசேஷன் தான் அது முக்கியம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறேன், அம்பேத்கர் வியூவில் சொல்கிறாங்க. ஓகேவா, எது தேவையோ அது மட்டும் வந்து சென்ட்ரலைஸ்டாக இருந்தால் போதும். எல்லாத்தையுமே சென்ட்ரலைஸ்டாக பண்ணும்போது ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. ஃப்ளெக்சிபிலிட்டின்னா அவங்க எதில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும், அவங்க வந்து எதில் வந்து எந்த ஸ்கீமில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம ஸ்டேட் அப்போ தான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை நம்ம அவங்களால பண்ண முடியாது. ஸோ அன்ரீசனபிள் டு சென்ட்ரலைஸ் பவர். ஓகேவா, டெக்னாலஜி ஷிஃப்ட்டும் நம்ம வந்து அதிகமாகிட்டோம். ஓகேவா, இதுக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி நம்ம இப்போ இல்லை. பொறுப்பு வந்து அதே மாதிரி நமக்கு அதிகமாகிடுச்சு. டெக்னாலஜி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி வந்து எக்கானமியும் இல்லை, டெக்னாலஜியும் இல்லை. டெக்னாலஜியில் வந்து ரொம்பவே இனோவேட் ஆகிட்டோம். அதுக்கேற்றாப்புல பாலிசியும் கொண்டு வரணும். ஓகேவா, அதுவும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதுதான் கொடுத்துருக்காங்க. எதுக்கு வந்து சம்மரி டேபிள் சொல்லிட்டு பிளானிங் டு நிதி ஆயோக் அப்ரோச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளானிங்கில் வந்து சென்ட்ரலைஸ்டு டாப் டவுன் அப்ரோச்சாக இருந்தது. சென்ட்ரலைஸ்டாக இருந்தது எல்லா பிளானிங். ஓகேவா, அவங்க வந்து பாட்டம் அப் அப்ரோச். இப்போ வந்து நிதி ஆயோக் வந்து பாட்டம் அப் அப்ரோச்சாக இருக்குது. என்ன ஸ்டேட்ஸுக்கு தேவை, பீப்புள் என்ன எதிர்பார்க்காங்க, அது வந்து குருட்டு போக்கில் வந்து லிட்ரலி அவங்க என்ன வைக்கிறாங்களோ அதுதான். ஓகேவா, அவங்க வந்து மக்கள் இதுதான் நினைக்கிறாங்க, மக்கள் இப்படி இருந்தால் முன்னேறுவாங்க, எக்கானமி இப்படி தான் டெவலப் ஆகும் அப்படின்னு நினச்சி டாப் டவுன் அப்ரோச் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க முன்னாடி இருக்க பிளானிங் கமிஷன். பட் இப்போ வந்து மக்களோட ரிசர்ச் பண்ணி மக்களாகி மானிட்டர் பண்ணி எவால்யூஷன் பண்ணி ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பாட்டம் அப் அப்ரோச்சாக இருக்கிறாங்க. ஓகேவா, ஸ்டேட்டுக்கு என்ன தேவை, என்ன பாலிசி தேவைன்னு கேட்டு ஸ்டேட்ஸ் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது வந்து அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜபிள் பிளானாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அதுமாதிரி ஃபெடரலைசேஷன். அதாவது ஸ்டேட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மாநிலங்கள் வந்து அதாவது சென்ட்ரல் தான் வந்து இதாக இருந்துச்சு. ஓகேவா, ஸ்டேட்டுக்கு கீழே வந்து இதாக இருந்துச்சு.
இப்போ வந்து அப்படி இல்லை, ரெண்டுமே ஈக்குவல் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலைசேஷன் தான் இப்போ இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் பார்ட்னர்ஸ் மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நிதி ஆயோக்கில். அதே மாதிரி பாலிசி வந்து ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். ஓகேவா, ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்ங்கிறது இவங்க ஒரு பாலிசி வந்து எல்லாத்துக்குமே ஃபிட் ஆகுங்கிற மாதிரி ஒரு பாலிசி கொண்டு வராங்க. ஆனால் அது ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் நிதி ஆயோக் அப்படி இல்லை, லோக்கல் என்ன நீட்ஸோ அது. ஸோ தேட்ஸ் ஹவ் பாலிசி கிரியேட்டட். ஓகே, அப்புறம் ரோல் ஆஃப் கவர்மெண்ட் வந்து மேஜர் பிளேயர். ஓகேவா, மேஜர் பிளேயர் வந்து ரோல் ஆஃப் கவர்மெண்ட்டே வந்து மேஜர் பிளேயராக இருக்கும். இங்கே வந்து அப்படி கிடையாது. கேட்டலிஸ்ட்டு, ஃபெசிலிட்டர், ரெகுலேட்டர் இதேமாதிரி நிறைய வந்து சில இதுவும் வந்து மேஜர் பிளேயராக இருக்குது. பட் இது வந்து மோனோப்ளி மார்க்கெட், கவர்மெண்ட்டே வந்து இதாக இருக்கும். இது ப்ரைவேட் கூட இதாகுங்கிறாங்க. ஃபோக்கஸஸ் வந்து ரிசோர்ஸ் அலோகேஷனாக இருந்துச்சு. இது வந்து ஸ்ட்ராட்டஜி, நாலேஜ் அண்ட் மானிட்டரிங். ஓகேவா, இது வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன்லாம் ஃபோக்கஸ் பண்ணாங்க அதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நாலேஜ் அப்புறம் மானிட்டர் பண்ணி எது தேவையோன்னு சொல்லிட்டு அது அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பராக நிதி ஆயோக்கில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ரேஷனல் சேஞ்ச் மஸ்ட் கம். ஓகே, அதாவது எயித்து பிளானில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் 1994 ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் பிளானிங் கமிஷன் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சோஷலிஸ்ட் கண்ட்ரியாக இருந்தோம், சோஷலிஸ்ட் எக்கானமி. அதுக்கப்புறம் நம்ம குளோபலைசேஷன் எக்கானமி, அதாவது லிட்ரலி நம்ம மிக்சடு எக்கானமியாக மாறும் போது நம்ம வந்து வி நீட் டு சேஞ்ச் த பிளான் ஆர் வி நீட் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் த எக்கனாமி. ஓகே, ஸோ பிளானிங் ரீஃபார்ம் அதை வந்து இது பண்ணணும்னு சொல்கிறாங்க எயித்து பிளானுக்கு அப்புறம். அதேமாதிரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஃபைனான்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன நோட் பண்ணுறாங்கன்னா, எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா அது வந்து அப்போ தான் வந்து புவர் வந்து இது மூலமாக வந்து பாதிப்படையாமல் இருப்பாங்க, அவங்க பெனிஃபிட் அடைவாங்கங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மன்மோகன் சிங் வந்து ஒரு ஃபேர்வெல் மீட்டிங்கில் ஒரு அட்ரஸ் பண்ணியிருப்பார். என்ன அட்ரஸ் பண்ணியிருப்பார்னா, பிளானிங் கமிஷன் வந்து இப்போ இருக்க இந்த டிஃப்ரெண்ட் ஏராக்கு வந்து ஒத்து போகுதான்னு வந்து மானிட்டர் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். அதுதான் சொல்கிறாங்க. அதேமாதிரி ஃபிலாசபிக்கல் ஃபவுண்டேஷன் காந்தி சொன்னது தான். ஓகே, கான்ஸ்டன்ட் டெவலப்மெண்ட் இருக்கணும். லா ஆஃப் லைஃப் இஸ் த லா ஆஃப் லைஃபுங்கர். கான்ஸ்டன்ட் டெவலப்மெண்ட் தான் லா ஆஃப் லைஃபுங்கர். ஓகே, ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலைசேஷன்ஸ், அதுக்கு ஏற்றாப்புல வந்து கமிட்டி, அதுக்கு ஏற்றாப்புல வந்து பிளானிங் பாலிசிஸ் இருக்கணுங்கிறாங்க. ஓகே, கோர் ஃபங்க்ஷன் ஆஃப் நிதி ஆயோக். கோர் ஃபங்க்ஷன் என்ன? ஒன் வே ஃப்ளோ ஆஃப் பாலிசி, சென்டர் டு ஸ்டேட் டுவர்ட்ஸ் அ டீம் இந்தியா. எல்லோரும் சேர்ந்து இருக்கணும். அதான் ஃபெடரலைசேஷன் அண்ட் நேஷனல் அஜெண்டா என்னென்னா கோஆப்ரேட்டிவ் அண்டு காம்படிட்டிவ் ஃபெடரலைசேஷனுங்காங்க. அது என்ன? கோஆப்ரேட்டிவ்னா என்ன? ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது, ரெண்டு பேரும் சேர்ந்து பாலிசி மேக் பண்ணுறது. ஆனால் காம்படிட்டிவ்னா என்ன? காம்படிட்டிவ்னா ரேங்கிங். ஓகேவா, ரேங்கிங் மீன்ஸ் இப்போது நம்ம ஸ்டேட்டை வந்து இன்னொரு ஸ்டேட் கூட கம்பேர் பண்ணணும், பீகார் கூட கம்பேர் பண்ணணும். நம்ம வந்து பீகாரோட சில விஷயங்களில் வந்து நம்ம நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். ஸோ வந்து அதை வந்து ரேங்கிங் அடிப்படையில் வந்து நம்ம வந்து பீகாரோட மின்தங்கிய நிலையில் இருப்போம். ஸோ முன்னாடி இருக்கிறனால ரேங்கிங் நமக்கு வந்து முன்னாடி இருக்க ரேங்க் கொடுப்பாங்க. ஸோ அது மூலமா ஒரு காம்படிஷன் கிரியேட் ஆகும். ஸோ தட் இஸ் காம்படிஷன் ஃபெடரலைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். சேட் நேஷனல் அஜெண்டா, அப்புறம் சேட் பெஸ்ட். ஓகே, அதாவது ஸ்டேட்டுக்கு வந்து ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணும். டெவலப்மெண்ட் வந்து ஸ்டேட்டோட இன்வால்மெண்ட்டும் இருக்கணும். அப்போ தான் வந்து டெவலப்மெண்ட் வந்து ஆகுங்கிற சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்டேட் பெஸ்ட் ஃப்ரெண்டர்ஸ். ஓகே, ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும், அதை தான் சொல்கிறாங்க. நம்ம அடுத்த பார்க்க இதை தான் சொல்லுவாங்க கைஸ். நமக்கு சொன்னதை தான் சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் பாட்டம் அப் அப்ரோச். பாட்டம் அப் பிளானிங். டீசென்ட்ரலைசேஷன் பிளானிங். எல்லா பிளானிங் வந்து சென்ட்ரலைஸ்டு பிளானாக இருக்கா, டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும். பாட்டம் அப்ரோச் மாடலாக இருக்கணும், பாட்டம் அப் மாடலாக இருக்கணும். ஓகேவா, பட் டாப் டவுன் மாடலாக இருக்கக்கூடாது. கீழே என்ன தேவை, மக்கள் வில்லேஜ் லெவலில் என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல ஸ்ட்ராட்டஜிக் மேக் பண்ணி அதுக்கேற்றாப்புல பிளானிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா, அதுதான் பண்ணணும். அதுக்காக தான் நிதி ஆயோக் கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, அதுதான் இதோட கோர் ஃபங்க்ஷனாகவும் இருக்குது. ஓகே, அதே மாதிரி பிளானிங் வேர் த மணி கோஸ், பிளானிங் வேர் த நேஷன் கோஸ். எதுக்கெல்லாம் பிளானிங் பண்ணுறாங்க? மணி எங்கே போகுது, அந்த மணி எங்கே போகுது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மணி எங்கே போகுது, அதே மாதிரி நேஷன் எங்கே போகுது, டெவலப்மெண்ட் நோக்கி போகுதா, எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறது தான் இதோட விஷயமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். எக்ஸ்பர்டைஸ் அண்ட் நாலேஜ் ஷேரிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, டொமைன் ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கணுங்கிறாங்க. ஓகேவா,
டொமைன் ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்குது, ப்ராப்ளம் சால்விங்காக இருக்குது, குட் கவர்னன்ஸ் ப்ராக்டிஸ் இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி சவுண்டிங் பார்டர் இருக்குது, நெட்ஒர்க்கு ப்ரைவேட்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ப்ரைவேட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட் அகாடமியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ப்ராப்பரான வந்து ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லோரும் வந்து ஒத்து போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா. அண்டு நாலேஜ் அண்டு இனோவேஷன் ஹப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன் நாலேஜ் அண்ட் இனோவேஷனுக்கு ஹப்பாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா வந்து நம்ம அதுக்கு அந்தந்த ஆட்களை வச்சு அதுக்கேற்றாப்புல பிளானிங்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகேவா. அதில் வந்து யார் வந்து எக்ஸ்பர்டைஸ் யார் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வச்சு நம்ம அந்த பிளானிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதோட அவுட்கமும் வந்து நமக்கு நல்லாவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கோஆர்டினேஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரிசல்யூஷன். ஓகே, கோஆர்டினேஷன் வந்து சேர்ந்து இருக்கிறதும், அப்புறம் வந்து கான்ஃப்ளிக்ட் ஏதாவது மோதல் வந்தாலும் அது வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இது மேஜராக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, கம்யூனிகேஷன், கோஆர்டினேஷன், கொலாபரேஷன், டிஃப்ரெண்ட் லேயர் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும். அதில் வந்து கொலாபரேஷன் வந்து இருக்காது. அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது கொண்டு வந்திருக்காங்க. அண்டு வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டில் வந்து ஏதாவது இஷ்யூ இருந்தால் கூட அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கும், அதை சால்வ் பண்ணி அது வந்து ப்ராப்பரான பாலிசி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. கோஆர்டினேட்டிங் இன்டர்ஃபேஸ் வித் த வேர்ல்டு. ஓகே, இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட அதை வந்து பார்க்குறாங்க. கோஆர்டினேட்டிங் இன்டர்ஃபேஸ் வித் த வேர்ல்டு, அதை இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதை வந்து குளோபல் எக்ஸ்பர்டைஸ் அண்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்டு சப்போர்ட் அண்ட் ஓவர் சைட்டில் என்னென்னா அதே தான் லிட்ரலி வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியுமோ அது கேட்டலிஸ்ட்டாக இருந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கெப்பாசிட்டி பில்டிங், ஃபோக்கஸ் ஆன் டெக்னாலஜியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதேமாதிரி மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன். இதுதான் மானிட்டரிங், அதாவது டேட்டா ட்ரிவன் பாலிசி மேக்கிங். இது வந்து ஒரு பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ப்ராப்பராக மக்களிடையே போய் அடையுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அதை ஒழுங்காக வந்து ரிசர்ச் பண்ணி அதை மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த தடவை வந்து அந்த டேட்டாவை வந்து வச்சுக்கிட்டு அடுத்த தடவை பாலிசி மேக்கிங் பண்ணும்போது இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கீ ஷிஃப்ட் இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேராடிம். ஓகேவா. அதே தான் பிளானிங் கமிஷன் டு ரிவ்யூ. இது வந்து சென்ட்ரலைஸ்டு, இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு, இது டாப் டவுன் அப்ரோச், இது பாட்டம் அப்பு வில்லேஜ் லெவலில் இருந்து பார்க்குறாங்க. ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். ஓகே, ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் ஸ்கீம்ஸு. ஆனால் அது அப்படி கிடையாது. லோக்கலுக்கு ஏற்றபடி, ஓகேவா, லோக்கல் என்ன தேவை அவங்களுக்கு என்ன ஏற்றபடி அதே மாதிரி இப்போ பிளான் இது பண்ணுறாங்க. ஃபோக்கஸ் ஆன் ஃபண்ட் அலோகேஷன்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்க ஸ்ட்ராட்டஜி, நாலேஜ், மானிட்டரிங் என்ன வந்து மானிட்டர் பண்ணுறாங்க, என்ன ரிசர்ச் பண்ண மூலமாக என்ன பார்க்குறாங்க, என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்றாப்புல பாலிசி மேக் பண்ணுறாங்க. ஓகேவா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நிதி ஆயோக். ஓகே, கைடிங் பிரின்சிபல். அந்தோதயானா என்ன? அந்தோதயானா புவர் பீப்புள். ஓகேவா. புவர் பீப்புளை வந்து அவங்களுக்கு இது என்ன தேவையோ அதை பார்த்து அதை வந்து அப்லிஃப்ட்மெண்ட், அதாவது அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த புவர். ஓகேவா. அப்புறம் மார்ஜினலைஸ் குரூப்ஸ் அண்ட் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த புவர், அதுதான் பார்க்குறாங்க. ஓகேவா. அதுதான் பண்ணுங்கிறாங்க, அது பண்ணுறாங்க. அதுமாதிரி இன்க்ளூஷன்னா எல்லாருமே இதாகணும். ஓகே, க்ரோத்துங்கிறது வந்து இன்க்ளூசிவ் க்ரோத்துங்கிறது எல்லாருமே, மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ்லேருந்து எல்லாருமே, வீக்கர் செக்ஷனு எல்லாருமே வந்து க்ரோத் இருக்கணும். அதுக்கேற்றாப்புல பாலிசிஸ் இருக்கணும். ஜெண்டராக இருக்கட்டும், எஸ்சி எஸ்டியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இம்ப்ரூவ் ஆகணும். அதுக்கேற்றாப்புல ரிசர்வேஷன்லேருந்து எல்லாமே. ஸோ இன்க்ளூசிவ் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் வில்லேஜ் லெவலில் இருக்கணும். ஓகேவா. வில்லேஜ் லெவலில் டெவலப் பண்ணுறது தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப் ஆகும். அந்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப் இருந்தால் அந்த ஸ்டேட் டெவலப் ஆகும். ஸ்டேட் டெவலப் ஆனால் அந்த நாடு டெவலப்பாக இருக்கும். ஓகேவா. அப்புறம் டெமோக்ராட்டிக் டிவைடன்னா என்ன என்னன்னு பார்த்தோன்னா லிட்ரலி இப்போ ஒரு யூத் எடுத்துக்கிட்டோங்களா, ஹாசனிங் இந்தியாஸ் யூத் த்ரூ எஜுகேஷன், ஸ்கில்லிங் அண்ட் ப்ரொடக்டிவ் லிவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, யூத்துக்கு என்ன தேவை? ஒரு யூத்துக்கு வந்து ப்ராப்பரான ஹெல்த் தேவை, ப்ராப்பரான எஜுகேஷன் தேவை, ப்ராப்பரான எம்ப்ளாய்மெண்ட் தேவை. இந்த எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து அதில் இருந்து ப்ராப்பரான எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து அவங்ககிட்ட இருந்து ஜிடிபி வந்து க்ரோத் அடையணும். அவங்க மூலமாக ஜிடிபி வந்து க்ரோத் அடையுது. ஸோ ப்ராப்பரான இந்த டெமோக்ராட்டிக் டிவைடண்ட் இருந்தால் ப்ராப்பராக நம்ம க்ரோத் அடையும். ஸோ அதை இதில் பண்ணுறாங்க. ஓகே, பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன், பீப்புள் வந்து இன்வால்வ் ஆகணும். எல்லாம் வந்து கவர்மெண்ட்டே இன்வால்வ் ஆகக்கூடாது, பீப்புள் பார்ட்டிசிபேஷனும் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், லிட்ரலி அவங்களுக்கு தெரியும் மக்கள் வந்து
கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி பீப்புள் பார்ட்டிசிபேஷனும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கவர்னன்ஸ், அதேமாதிரி கவர்னன்ஸும் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். ஓகே, கவர்னன்ஸும் இங்கே வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. இட்லி ஒரு பாலிசி கொண்டு வரதுலேருந்து அது அவுட்கம்ஸ் வர வரைக்கும் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டு வந்து டிரான்ஸ்பரண்டாக தான் பண்ணிகிட்ருக்குங்கிறாங்க. அப்புறம் சஸ்டெயினபிலிட்டி வந்து ஒரு முக்கியமானது. ஓகேவா, சஸ்டெயினபிலிட்டி க்ரோத்தாக இருக்கணும். சஸ்டெயினபிலிட்டி க்ரோத்னா நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு எந்த விதத்துலையுமே வந்து பாதிப்பை ஏற்படுத்தாத அளவுக்கு நம்ம க்ரோத் இருக்கணும். ஓகே, அடுத்தது வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நிதி ஆயோக். இதில் வந்து லீடர்ஷிப் அண்ட் கவுன்சில்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, லீடர்ஷிப் நம்ம சேர்மன் யாருன்னு தெரியும் நமக்கு, பிரைம் மினிஸ்டர். வைஸ் சேர்மன் அதேமாதிரி நிதி ஆயோக்கோட வைஸ் சேர்மன் வந்து சுமன் பேரி. ஓகேவா, அவர் தான் வைஸ் சேர்மன். இப்போ கவர்னிங் கவுன்சிலில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ரீஜனல் கவுன்சில்ஸில் அவங்க யார் இருக்காங்க, ஃபார்ம்டு ஃபார் த ஸ்பெசிஃபிக் சென்சஸ் டு அட்ரஸ் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் இம்பேரிங் மோர் தென் ஒன் ஸ்டேட். ஓகேவா, அதில் அதேமாதிரி கன்வீன்ஸ்டு அதாவது கூட்டுவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு. காம்போசிஷன் யாராக இருக்காங்க, லீடர்ஷிப் யாராக இருக்காங்க, சப்போர்ட்டுக்கு யார் இருக்காங்க, இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஃபுல் டைம் ஆர்கனைசேஷன் ஃப்ரேம் ஒர்க். இன் அடிஷன் டு த சேர்மன் த பெர்மனன்ட் செட்டப் இன்க்ளூட்ஸ் வைஸ் சேர்மன். வைஸ் சேர்மன் நம்ம பார்த்தோம். ஓகேவா, ஃபுல் டைம் ஆர்கனைசேஷன் இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து இது வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கவுன்சில் கூடணுன்னா அதுக்கு முன்னாடி இது ஃபார்ம் பண்ணுறது தான். இது வந்து பெர்மனன்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கும். ஓகேவா, ஃபுல் டைம் ஆர்கனைசேஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து வைஸ் சேர்மன் எப்போவுமே இருப்பார், சுமன் பேரி. அது மாதிரி ஃபுல் டைம் மெம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து வேரியஸ் டொமைன்ஸில் வேரியஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்க. பார்ட் டைம் மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து லீடிங் யூனிவர்சிட்டி, பெரிய யூனிவர்சிட்டிலேருந்து 2 பேர் இருப்பாங்க. மேக்ஸிமம் 2 ஃப்ரம் லீடிங் யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஆர் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆர் ரொட்டேஷனல் பேஸ். ஓகே, ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆர் எக்ஸ் அஃபிஷியோ இந்த மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆஃப் 4 மெம்பர்ஸ் ஃப்ரம் த யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரால் நாமினேட் பண்ணப்பட்ட யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸாக இருப்பாங்க 4 பேர். அப்புறம் சிஇஓ இப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா நிதி சீம்பர். ஓகேவா, நிதி சீம்பர் தான் சிஇஓ இருக்காங்க. சிஇஓக்கு டென்சிவ் பீரியட் வந்து 3 இயர்ஸ். ஓகே, ஃபிக்ஸ்டு சென்சிவ் பீரியட் அது வந்து 3 இயர்ஸ் தான். அண்ட் செக்ரட்டரியேட் இருப்பாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன்ஸ். அப்புறம் ஃபங்க்ஷனல் ஹப்ஸு பார்த்தீங்கன்னா டீம் இந்தியா ஹப் இருக்குது. அப்புறம் நாலேஜ் அண்ட் இனோவேஷன் ஹப்னு இருக்குது. ஓகேவா, இந்த மூலமாக தான் நிதிக்கு வந்து ப்ராப்பரான ஒழுங்காக வந்து ஆப்ரேட் பண்ணப்படுது. ஓகேவா, அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாமா. அண்ட் நிதி ஆயோக்கில் ஸ்பெஷலைஸ்டு விங்ஸ் இருக்குது. ஸோ ரிசர்ச் விங்ஸ்ன்னு இருக்குது, கன்சல்டன்சி விங்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ரிசர்ச் விங்ஸ்னால் என்னென்னா, இது வந்து உள்நாட்டிலேயே வந்து ஒரு துறை சார்ந்த அவங்க அந்த செக்டாரில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்களோ அவங்கள வச்சு இது பண்ணக்கூடியது. எக்ஸ்பர்ட்டு, ஸ்பெஷலிஸ்ட்டு, ஸ்காலர்ஸு இவங்கெல்லாம் வச்சு இது பண்ணக்கூடியது அந்த ரிசர்ச் விங்ஸுங்கிறது. அப்புறம் கன்சல்டன்சி விங்குங்கிறது சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு இருக்கிற அந்த மேட்ச் மேக்கராக இருக்கும். சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு எதாவது பிரச்சனை எதாவது இஷ்யூனா அது வந்து அதுக்கான சொல்யூஷனை தேடும். ஓகேவா, சொல்யூஷன் தேடி அதை வந்து ப்ராப்பராக வந்து இது பண்ணக்கூடியது தான் அதோட ஸ்ட்ராட்டஜியே வந்து என்னென்னா ஒரு மேட்ச் மேக்கர். ஓகேவா, என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு இதாகவும் மேட்ச் மேக்கராகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அண்ட் இட்ஸ் ஃபோக்கஸஸ் ரிசோர்ஸஸ் ஆன் ப்ரியாரிட்டி மேட்டர்ஸ் while providing a quality check for the rest. ஓகேவா, இட் ஃபோக்கஸஸ் ஆன் ரிசோர்ஸஸ். ஓகேவா, எங்கே வந்து ப்ரியாரிட்டி எங்கே வந்து முக்கியத்துவம் அதிகமாக தேவையோ அந்த ரிசோர்ஸஸில் இது ஃபோக்கஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். டீம் இந்தியாவிங்கிறது பெர்மனன்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் நேஷனல் கொலாபரேஷன். ஓகேவா, இது வந்து ஒரு பெர்மனன்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஸ்டேட்டு அண்ட் மினிஸ்ட்ரி வந்து ஸ்டேட்லேயே இருக்க எவ்ரி ஸ்டேட் மினிஸ்ட்ரி 2மே வந்து இதில் ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பாங்க 2 பேருமே. இதுவும் வந்து ஒரு வாய்ஸாக இருக்கும், ஸ்டேட்டோட வாய்ஸாக இருக்குது. ஓகேவா, ஸ்டேட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேட்டோட வாய்ஸையும் வந்து இந்த இதில் எடுத்துக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன தேவை, டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு என்ன தேவைங்கிற மாதிரி. அண்டு த ஹப் ஸ்போக் மாடலுங்கிறது
இதில் வந்து நிதி ஆயோக் தான் வந்து சென்ட்ரல் ஹப்பாக வந்து ஆக்ட் ஆகுது. இதுவும் அதே மாதிரி தான் ஸ்டேட்டு மினிஸ்ட்ரி அப்புறம் மினிஸ்ட்ரி லெவல், ஸ்டேட் லெவல் மினிஸ்ட்ரி லெவல்னு சொல்லிட்டு ஸ்டேட் அண்ட் மினிஸ்ட்ரிஸ் ஆர் என்கரேஜ் டு பில்ட் மிரர் இன்ஸ்டிடியூஷன். 2 பேருக்கும் இந்த இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது ஒரு மிரர் இன்ஸ்டிடியூஷனை க்ரியேட் பண்ணணும். 2 பேருக்கும் எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு ப்ராப்பரான வந்து ஐடியா வந்து 2 பேருமே ஷேர் பண்ணிக்கணும். மிரர் இன்ஸ்டிடியூஷன் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க சொல்லணும், இவங்க என்ன நினைக்கிறா ஒரு மறைவு இல்லாமல், எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் சொல்லணுங்கிறது தான். ஸோ அது மூலமாக டிசிஷன் மேக்கிங்க்கும் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணுங்கிற மாதிரி. ஓகே, சென்ட்ரல் மட்டுமே முடிவு எடுக்கக்கூடாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இம்ப்ளிமெண்டேஷனும் அதில் இருக்கணும். ஓகே, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டாக தான் இருக்கணும். 2 பேரும் கொலாபரேஷனில் தான் இருக்கணும். கோஆப்ரேட்டிவ் ரியலைசேஷன் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். 2 டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறாங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கு 2த்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறாங்க. ஓகே, ஸ்பீச் பாருங்கள். வெஹிக்கிள் ஆஃப் குட் கவர்னன்ஸ். ஓகே, வெஹிக்கிள் ஆஃப் குட் கவர்னன்ஸ்னால் அந்த கோர் மிஷன், அதாவது இது வந்து ஒரு இன்குபேட்டராக இருக்குது. ஓகே, ஒரு ஃப்ரெஷ் ஐடியாஸ் வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு இன்குபேட்டராக வந்து இருக்குது. அதேமாரி இதை வந்து இன்குபேட்டர் வந்து எப்படி டெலிவர் பண்ணலாம், எப்படி அவுட்கம்ஸ் கிடைக்குங்கிறதும் பார்க்குறாங்க. அப்புறம் ஃபிலாசபிக்கல் ரூட்டுன்னா சாணக்கியா சொன்ன கோட் எடுத்துக்கிறாங்க. குட் கவர்னன்ஸ் இஸ் அட் த ரூட் ஆஃப் அ நேஷன், வெல்த், கம்ஃபோர்ட் அண்ட் ஹாப்பினஸ். அப்படிங்கிறது வந்து குட் கவர்னன்ஸ் வந்து நேஷன், வெல்த், கம்ஃபோர்ட், ஹாப்பினஸ் எல்லாத்துக்கும் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறாங்க. அட்ரஸிங் த கவர்னன்ஸ் கேப். ஓகேவா? சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவல் கவர்னன்ஸ் வந்து ரொம்பவே புவராக இருக்கிறத அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ தேட்ஸ் வை தி எய்ம் டு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலைசேஷன். ஓகே, தே எய்ம் டு சால்வ் திஸ் த்ரூ கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலைசேஷனை இம்ப்ரூவ் பண்ணி சென்ட்ரலோட ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி புவராக இருக்குது. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவலோட ரிலேஷன்ஷிப் வந்து புவராக இருக்கனால இதை வந்து சொல்கிறாங்க. ஓகே, அதை அட்ரஸ் பண்ணி இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கவர்னன்ஸ் இன்டர்வென்ட் இன் நிதி டிசைன். ஓகே, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் ஆஃப் இந்தியா டிசைன்ஸில் ஃபவுண்டேஷன், கைடிங் பிரின்சிபல், ஸ்ட்ராட்டஜிக் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபவுண்டேஷன் வந்து கொலாபரேட்டிவ் பிளாட்ஃபார்மாக இருக்கணும், ஃபவுண்டேஷனாக இருக்குது, அண்டு கைடிங் பிரின்சிபலாகவும் இருக்கணும். அதாவது ஒரு பாலிசி மேக் பண்ணிட்டு அதுக்கு ஒரு எப்படி கைட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கைடிங் பிரின்சிபல்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன், இன்க்ளூஷனாக இருக்குது, கவர்னன்ஸ் அந்தோரியாவாக இருக்குது, அண்டு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இது வந்து எல்லா ஒரு டிசைனாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? அதுதான் அவங்க சொல்ல வராங்க. அண்டு ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணுறது, எவால்யூஷன் பண்ணுறது, கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணுறது, இதெல்லாம் என்னென்னு நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஆஃப்டர் தட் கன்க்ளூடிங் ரெக்கார்ட்ஸ் கண்டெம்பரரி விஷன்ஸ். ஓகே, விஷன்ஸ் வந்து ஹாப்பினஸ் வந்து ரொம்பவே முக்கியங்கிறாங்க. ஓகே, இன்க்ளூஷன் ஆஃப் ஹாப்பினஸ் க்ரோத் தான் வந்து நாட்டோட க்ரோத் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்லையும் இது கான்சன்ட்ரேட் பண்ணுதுங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கல்ச்சரல் இன்டெக்ரேஷன். ஓகே, கல்ச்சரல் இன்டெக்ரேஷன் வந்து எத்தோஸ் கல்ச்சர், அதாவது அவங்களோட மக்கள் என்ன தேவை, மக்களோட ஃபீலிங்ஸ், அதாவது எமோஷ்னலாக கனெக்ட் ஆகணும். சில பாலிசிஸாக இருக்கட்டும் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. பிஹேவியரல் டைமென்ஷன்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஹேவியரல் எக்ஸ்பர்ட்ஸ்லேயும் வந்து மக்கள் வந்து அதுலேயும் கவனம் செலுத்தணும். ஓகேவா? அதுதான் வந்து குளோபல் எக்கானமி லெவலில் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண வைக்கோங்கிறாங்க. அண்ட் எவால்யூஷன் ஆஃப் த லெகேசி. ஓகே, பிளானிங் கமிஷன் சர்வ்டு த நீட்ஸ் ஆஃப் அ ஓல்டன் எரா. ஓகே, ஆனால் நிதி ஆயோக் வந்து அப்படி இல்லை. 21st செஞ்சுரிக்கு ஏற்றாப்புல அதோட பாலிசியை வந்து இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, ஒருங்கிணைச்சி அதோட பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, எவால்யூஷன் ஆஃப் த லெகேசியாக இருக்கணுங்கிறாங்க. ஓகே, அடுத்தல வந்து இன்ஸ்டிடியூஷனல் லாஜிக் ஆஃப் நிதி ஆயோக். இதில் வந்து கன்சல்டன்சி விங்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்ட் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் வியர் மேட்ச் மேக்கிங், அதை பார்த்தோம். மேட்ச் மேக்கிங்காக இருக்குது. ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் பப்ளிக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டால் ஒரு மேட்ச் மேக்கிங்காக ரியாக்ட் ஆகுது. அதுமாதிரி டீம் இந்தியான்னு எடுத்துக்கிட்டாங்க. என்சரி எல்லா ஸ்டேட்டுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், அதெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஹப் ஸ்போக் எல்லாருக்குமே வந்து ஹப் ஸ்போக் மாடல்னால் எல்லாம் ஒரு மிரராக வந்து ஒர்க் ஆகணும். எல்லாரோட எந்த ஒளிவு மறைவும் ஸ்டேட் சென்ட்ரலுக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் சொல்கிறாங்க. அப்புறம் சீம்லெஸ் ஃப்ளோ ஆஃப் டேட்டா. இது வந்து லிட்டரலி ஸ்போக்னா அது ஃப்ளோ ஆஃப் டேட்டாவாக இருக்கட்டும், ஐடியாஸ் இருக்கட்டும், அதுதான் சொல்கிறாங்க. எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாமல்
டேட்டா அண்டு ஷேர் த டேட்டா அண்டு ஐடியாஸ் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் அவுட்கம் ஃபோக்கஸ், ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஹவு மச், ஓகே எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அண்டு இது மூலமாக எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கணுங்கிறது அதுவும் முக்கியத்துவம் அதுலேயும் பார்க்குறாங்க. அப்புறம் மேஜர் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 இயர் விஷன், ஓகே 15 இயர் விஷன்கிற ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 15 இயர் விஷனில் வந்து எப்போ வந்து அச்சீவ் பண்ணணும்னா 2031-32 வந்து சஸ்டைனபிள் க்ரோத்தை வந்து நம்ம லாங் டேர்மாக வந்து அதுக்கு ஒரு ரோட் மேப் போட்டிருக்கோம். ஓகேவா, அதை அச்சீவ் பண்ணுறோமோ இல்லையாங்கிறது 2031 32 தெரிஞ்சிடும். டு டிஃபைன் வேர் த நேஷன் சுட் பி லாங் டேர்ம், ஓகே இது வந்து ஒரு லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ், லாங் டேர்ம் விஷனை வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் நிதி ஆயோக்கில், அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் 7 இயர் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் ஒர்க்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஓகேவா, 2022-23 அதுக்கப்புறம் அதை வந்து லைட்டர் அதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜன் அதோலன்னு சொல்லிட்டு மாஸ் மூமெண்ட் அதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் அதுக்கு வந்து டார்கெட் வச்சு 5 ட்ரில்லியன் டார்கெட் வச்சு 2030 பார்க்கும் அது எப்படி இருக்குன்னு பார்க்கும். அது டிரைவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ரோத்து, எம்ப்ளாய்மெண்ட்டு, டபுளிங் ஃபார்மர்ஸ், ஓகே டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம், ஃபார்மர்ஸ் இன்கம் டபுளிங், தேட்ஸ் அக்ரிகல்ச்சர் வந்து ஜிடிபி க்ரோத் ஆகுன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏன்னா ஃபார்மர்ஸ் வந்து நம்ம வந்து ஜிடிபியில் வந்து அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூஷன் 19% தான். ஆனால் நம்ம வந்து லிட்ரலி 45 அரௌண்ட் 45% ஆஃப் பீப்புள் ஆக்குபேஷன் வந்து ஃபார்மிங்காக தான் இருக்குது. ஓகே அக்ரிகல்ச்சராக தான் இருக்குது. அதுதான் டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம் அண்ட் சன்ரைஸ் செக்டர் சொல்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி, டிஜிட்டல், அப்புறம் பிஸ்னஸ் கம்ப்ளீட், ஈஸ் ஆஃப் லிவிங், ஓகேவா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகே எல்லாத்துலேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் இன்க்ளூசிவ் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணணும். எல்லா சிட்டிசன்ஸ்க்கு எல்லாரும் கிடைக்கணும். படிப்புலேருந்து கல்வி ஹெல்த் ரிலேட்டடாக எல்லாமே மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ் வர எல்லாத்துக்குமே கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கவர்னன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு பெட்டர் கவர்னன்ஸ் தான் வந்து பெட்டர் எக்கனாமியை வந்து டெவலப் பண்ண முடியும். ஓகே அதுதான் வந்து அதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எய்ம் பண்ணியிருக்காங்க, டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். 3 இயர் ஆக்ஷன் அஜெண்டா, இது வந்து 3 இயர் ஷார்ட் டேர்ம் அஜெண்டாவாக இது வந்து ஷார்ட் டேர்ம் கோலாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது அக்ராஸ் 24 சாப்டர்ஸாக இது ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபிஸ்கல் டார்கெட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து 3% அண்ட் ரெவன்யூ டெஃபிசிட் வந்து 0.9 வந்து ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் டபுளிங் ஃபார்மர்ஸ், இதுவும் அக்ரிகல்ச்சர் தான். டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம் 2022 அண்ட் ப்ரொமோட்டிங் ஜாப் கிரியேஷன், இதுதான் இதோட மேஜர் இதாக இருந்துச்சு. ஃபோக்கஸ் ஏரியா அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸ் ஏரியாவில் இது ஒரு மெயின் இதாக இருந்துச்சு. அப்புறம் அர்பன் ரிலிஜன் பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஐ ஃப்ளெக்சிபிலிட்டி என்ன சிட்டிஸ் அண்ட் டார்கெட் டெவலப்மெண்ட். அதேமாதிரி கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே டிஜிட்டல் கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் எனர்ஜி கோல்ட் செக்டர்ஸ்லாம் வந்து ரிஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே ஆஃப்டர் தட் கவர்னன்ஸ் அண்ட் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி கவர்னன்ஸ் அண்ட் லாவில் வந்து கவர்மெண்ட் இன்னும் நான் எசென்சியல் ஏரியாஸ், ஓகே கவர்மெண்ட்ஸோட ரோலை வந்து கம்மி பண்ணிக்கணும். எது தேவையோ அதில் மட்டும் தான் நம்ம இது இருக்கணுமே தவிர தேவையில்லாத எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த செலவு வந்து நம்மளோட ஃபிஸ்கல் டெபிசிட்டில் வந்து இடிக்கும்னு சொல்லிட்டு. ஓகே நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். நிதி பெர்ஃபார்ம்ஸ் எ ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் இம்பேக்ட். ஓகே ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபிஸ்கல் கவர்னன்ஸ் வந்து முக்கியம்னு சொல்கிறாங்க. ஓகே அதாவது பிளானிங் கமிஷன் வந்து நிதியை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். ஓகேவா, இது வந்து எப்படி வந்து கேட்டலைஸ் பண்ணுது டெவலப்மெண்ட்டுக்கு, எப்படி வந்து ஃபெடரல் கோஆப்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, எப்படி வந்து கேட்டலிஸ்டாக வந்து ஒர்க் ஆகுது நிதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் ஃபிஸ்கல் கவர்னன்ஸ், சிஎஸ்எஸ் ரேஷனலைசேஷன், அதாவது சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் நம்ம நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். 66 சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் 30 வந்து பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இம்பேக்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதேமாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி மார்க்கெட், அதாவது ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட்னா சென்ட்ரல் வந்து ஒரு லம்பாக அமௌண்ட் கொடுத்துட்டு அதை வந்து ஸ்டேட் வந்து எதில் அது தேவையோ அதுக்கு ஏற்றப்பல வந்து அவங்க வந்து அந்த ஸ்கீமில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. அதேமாதிரி ஜிஎஸ்டிக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, அதேமாதிரி ஸ்மூத் ரிசோர்ஸஸ் ஃப்ளோ, அதுக்கும் வந்து அதாவது பிட்வீன் ஸ்டேட்ஸ் அண்டு சென்ட்ரலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ரிசோர்ஸஸ் ஃப்ளோ வந்து ஸ்மூத்தாக்கி விடுதுங்கிறாங்க. அதேமாதிரி
ப்ரொமோட்டிங் காம்படிட்டிவ் ஃபெடரேஷன். ஓகேவா, காம்படிட்டிவ் ஃபெடரைசேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் எவ்வளோ முக்கியமோ அதுமாதிரி காம்படிட்டிவ் ஃபெடரேஷன், அதாவது ரேங்கிங் அடிப்படையும் எல்லாமே முக்கியம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம ரேங்கிங் அடிப்படையில் நம்ம வந்து நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்டேட் ரேங்கிங்கில் வந்து கூட இருக்காங்களா, நம்ம வந்து இந்த விஷயத்தில் வந்து டெவலப்மெண்ட்டில் வந்து இன்க்ரீஸ் நல்லா இருக்கோமா, ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கோமா, டெவலப்மெண்ட் ஜிடிபியில் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கோமா, இதுமாதிரிலாம் இந்த ரேங்கிங் அடிப்படையில் வந்து இருக்கிறதுனால க்ரோத் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இதெல்லாம் வந்து லிட்டரலி வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு இம்பேக்டாக இருக்குது, நிதி ஆயோக் பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த மாதிரிலாம் ரேங்கிங்லலாம் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் எக்ஸ்போர்ட் பேராடாக்ஸ் இண்டெக்ஸில் வந்து மகாராஷ்டிராவுக்கு அப்புறம் தமிழ்நாடு தான் இருக்குது, 4th உத்தரப்பிரதேசம் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் எஸ்டிசி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு இண்டெக்ஸில் வந்து பெஞ்ச்மார்க் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல் கோல்ஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இண்டிசஸ் ரேங்க் ஸ்டேட் பர்ஃபார்மன்ஸ். ஓகேவா, அதாவது அவுட்கம் பேஸ்டு டேட்டா டு ரேங்க் ஸ்டேட் பர்ஃபார்மன்ஸ். ஸ்டேட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷனில் வந்து ரேங்க் பண்ணும்போது, ஹெல்த் அண்ட் எஜுகேஷனில் வந்து பெர்ஃபார்மன்ஸை ரேங்க் பண்ணும்போது அது வந்து அவுட்கம் பேஸ்டு டேட்டாவாக தான் இருக்கும். அதாவது அதில் இருந்து என்ன அவுட்கம் வந்திருக்கோ அதை வச்சு தான் அவங்க ரேங்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஆஃப்டர் பாலிசி இனோவேஷன் அண்ட் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா உதய் ஸ்கீம்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, உதய் ஸ்கீம்ஸ்னு ஒன்று கொண்டு வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு வந்து ஸ்டேட்டுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் லேண்ட் பூலிங், அப்போ நியாத்தம், அதுவும் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது டெவலப்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இனோவேட்டிவ் டு ஹெல்ப் ஸ்டேட் ஸ்ட்ரீம்லைன் ஃபார் தேர் அட்மினிஸ்ட்ரேஷன். அது அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நியாத்தம்ங்கிறது ஒன்று இது மூலமாக கொண்டு வந்தது வந்து ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். legal and development structure and real-time data. Okay, unlike the planning commission 2-year data lag, Nidhi monitors data real time. Okay, ரியல் டைம் டேட்டாவை வந்து மானிட்டர் பண்ணி அதை அக்கௌண்டபிலிட்டி பண்ணி அது மூலமாக இன்னொரு இதை வந்து கொண்டு வரதுக்கு வந்து கவர்னன்ஸை வந்து ப்ராப்பராக இது பண்ணுறது, குவாலிட்டி கவர்னன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரியல் டைம் டேட்டாவை வந்து எடுக்கிறது. அண்ட் கன்க்ளூடிவ் சம்மரியில் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் வந்து ஒரு திங்க் டேங்க், அதாவது சிந்தனை குழுவாக இருக்குது. அதுபடி கோஆப்ரேட்டிவ் அண்டு காம்படேட்டிவ் ஃபெடரலைசேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அண்டு இப்போ இதுக்கு முன்னாடி நான் பிளானாக இருந்தது, இப்போ வந்து பிளானாக இருக்கிறது. அதேமாதிரி அவுட்புட்டு இந்த ஃப்ரேம் ஒர்க்காக தான் இருக்குது, அவுட்புட் பேஸ்டாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ வந்து மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறோம். டேட்டா ட்ரிவனாக இருக்குது, அதாச்சும் நம்ம மானிட்டரிங் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கிற டேட்டாவை வச்சு அடுத்தல வந்து 1 இயர்லேயே நம்ம வந்து அடுத்தல வந்து அதுக்கு ஏற்றாப்பில் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அது வந்து ஒரு மேஜரான இது. ஓகேவா, ஸோ நிதி ஆயோக் அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுத்த டாபிக் போயிடலாம். பிளானிங் டாபிக்ங்கிறது இதை விட முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.